ஒரு மாணவனும் மாணவியும் தனியாக நடந்து போறாங்க, நடைபயிற்சி செய்த மாணவனும் மாணவியும் அந்த வீடியோ எடுத்து அங்க கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிறீங்க? அப்ப என்ன வீடியோ அது? காவல்துறை அவரை முழுமையாக விசாரிப்பதற்கு அங்க என்ன தடைனா அரசியல் தடை. இவரை திமுக லேபிளுக்குள்ளேயே கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக கமிஷனர் ஆபீஸ் அலுவலகம் பராமரிக்கிறது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பிரச்சனை பல தொலைக்காட்சிகள், முன்னணியில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அந்த எஃப்ஐஆர் நேரடியா டிவியிலே ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இன்னும் கமிஷனர் ஆபீஸ் பரபரத்துட்டு போயிட்டு இருக்கு. ஏதோ ப்ரொஃபஸர்கிட்ட தான் பேசின மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து சமூக வலைத்தளங்கள் பல பேர் வந்து கேள்வியா எழுப்புறாங்க. அவன் பேசினது ப்ரொஃபஸர்கிட்ட தான் பேசி இருக்கிறான், இவனுக்கும் அந்த வாட்ச்மேனுக்கு இருக்கிற தொடர்பு மாதிரி பல ப்ரொஃபஸர்கள் இதுல உள்ளாடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் எழுப்புறாங்க. பல ஞானசேகரன்கள் உருவாவதே காவல்துறையால் தான். நீங்க 1000 A+ ரவுடிகள், 20,000 ரவுடிகள் யார்கிட்ட அடமொழி கொடுக்கறதே இவங்க தானே. யார்கிட்ட பட்டியல் இருக்கு? காவல்துறை இருக்கு. வாட்ச்மேனுக்கு அவன் நெருக்கமான நண்பன். வேற ஒண்ணு. அப்ப அதுல அக்யூஸ்ட் வாட்ச்மேன் சேர்ந்தாரு. கரெக்ட். வாட்ச்மேன 3 வாட்ச்மேன் அவனுக்கு நெருக்கமான நண்பர் சொல்றான். அப்போ அவனே சொல்றான், வாட்ச்மேன் பூரா எனக்கு நெருக்கமான நண்பர்கள், நானே எப்ப வேணா போவேன், எப்ப வேணா வருவேன். டிசி கிளை, ஜேசி கிளை, இன்ஸ்பெக்டர்களை எப்படி ரியல் எஸ்டேட் பயன்படுத்தியிருப்பாங்க? அப்ப எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? இது அதிமுக தெரியும், திமுக தெரியும். அந்த 2 கமிஷனர்களும் அதிமுக தலைமைக்கு நெருக்கம், திமுக தலைமைக்கு நெருக்கம். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெபர்சன். நம்மோடு இன்று பல அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்திருக்கிறார். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே. இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியாவே புரட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு கல்லூரியில, அதுவும் அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஒருவர் கைது. என்ன நடந்திருக்கும்? இந்த பாலியல் தொல்லை, கைது, அண்ணாமலை பேட்டி, அதிமுக ஆர்ப்பாட்டம், கமிஷனர் அலுவலகம் பரபரப்பு, இப்படி பல சர்ச்சைகளுக்கு காரணம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் மாணவி. 2 பேரும் காதலர்கள். இரவு உணவை முடித்துவிட்டு ஒரு 8 மணி அளவில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நடைப்பயிற்சி செய்து முடித்துவிட்டு மறைவில் 2 பேரும் பேசிக்கொண்டிருப்பதாகவோ, அதை ஞானசேகரன் என்கின்ற ஒரு பிரியாணி மாஸ்டர் அவர்களை கண்காணித்து அதை வீடியோ பதிவு செய்திருக்கிறார். வீடியோ பதிவு செய்ததை காட்டி அந்த காதலனும் காதலியும் பிரித்திருக்கிறார். பிரித்த பிறகு அந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்ததை 1 மணி நேரம் கழித்து அந்த பெண் சக கல்லூரி மாணவியிடம் இதை தன்னை ஒரு அடையாளம் தெரியாத நபர் தன்னை பாலியல் வன்புணர்வு செய்து விட்டார் என்று சொல்லுகிற பொழுது கல்லூரி முழுவதும் செய்தி பரபரக்கிறது. அவருடைய குடும்பத்துக்கும் தகவல், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த குடும்பமும் பரபரக்கிறது. காவல்துறை, தொலைக்காட்சி, வீடியோ, இப்படி இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் முழுதாக அண்ணா பல்கலைக்கழகம் சிசிடி கேமராக்களை ஆய்வு செய்கிற பொழுது அது பல மாதம் ஆகிவிட்டது, செயலிழந்து போய். இப்போ கமிஷனர் அவர்கள் எஃப்ஐஆர் போடப்பட்டது என்று எஃப்ஐஆர் உடைய காப்பியை
நிருபர்களுக்கு காண்பிக்கிறார். ஆனால் இந்த எஃப்ஐஆர் காப்பி சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டால் கடும் சட்டம், கடும் குற்றம். அது நான் குறுக்கிடுறேன். இதுல என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து அந்த மாணவன் மாணவி நீங்க சொன்னது மாணவனும் மாணவியாலே அணியாக நடந்து போறாங்க. நடைபயிற்சி செய்த மாணவனும் மாணவி நடைபயிற்சி செய்தாங்க. அந்த வீடியோ எடுத்தாங்க கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வந்துரும்? அப்ப என்ன வீடியோ இதுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு மாணவனும் மாணவியும் தனியாக நடந்து போறாங்க. நடைபயிற்சி செய்த மாணவனும் மாணவியும் அந்த வீடியோ எடுத்தாங்க கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிறீங்க? அப்ப என்ன வீடியோ அது? அப்போ இது சமூகத்தால் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பெண்ணுடைய எதிர்காலம் கருதி நம்ம அதை தாண்டி உள்ள போக முடியாது. எது வேண்டுமானால் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த வீடியோ ஒரு ஆபாச வீடியோ. இதுதான் இதை நம்ம சகோதரி இல்ல பாதிக்கப்பட்ட சகோதரி, அந்த பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு தான் நாம் நிக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு இப்படியும் அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நடக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களோ அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேனோ வார்டனோ அவங்க வேலையை கரெக்டா செய்யல அப்படின்றதையும் நம்ம இங்க பதிவு செய்யறதுக்கு வேண்டிதான் நான் அதை கேட்டனே தவிர்த்து, அதை பதிவு செய்யணும்ன்றதுக்கு வேண்டிதான் கேட்டனே தவிர்த்து வேற எதுக்காக நான் அதை வந்து உள்நோக்கத்தோட எதுவுமே கேட்கல. இன்னும் அடுத்ததா வந்து இன்னும் பரபரப்பா பேசப்பட்டது அந்த ஒரு பாலியல் தொடர்பான வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த எஃப்ஐஆர்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டல்லே அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, ஆட் பண்ண மாட்டாங்க. அது வந்து மறைத்து வைக்கப்படும். அந்த பாலியல் உணர்வு காக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரோ அல்ல சம்பவத்தினுடைய ஏதோ ஒரு நிகழ்வுகள் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பிரச்சனை பல தொலைக்காட்சிகள், முன்னணியில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அந்த எஃப்ஐஆர் நேரடியா டிவியிலே ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இன்னும் கமிஷனர் ஆபீஸ் பரபரத்துட்டு போயிட்டு இருக்கு. இது குறித்து ஏதாவது உங்கள்கிட்ட தகவல் இருக்கு? இல்ல, அதாவது இந்த எஃப்ஐஆர் காப்பி கமிஷனர் ஆபீஸ் வளாகத்துக்குள்ள பிரதி எடுக்கப்பட்டு நிருபர்களுக்கிட கையில் வந்து சேர்ந்து விட்டது. இது கமிஷனர் மட்டும் கையில் வச்சிருக்கல. பிரஸ் மீட் நடக்கிற பொழுது அத்தனை பேருடைய கையிலேயே அது வந்துருச்சு, எஃப்ஐஆர் காப்பி வந்துருச்சு. இதுதான் முதல் சட்டப்படி குற்றம். நீங்க இப்போ கொரட்டூர்ல இருக்காரு பாண்டியராஜன் ஒரு டிசி. இந்த டிசி யாருன்னு கேட்டா திண்டுக்கல் மாவட்ட துணை செயலாளருடைய மருமகன். யாரு? இந்த பாண்டியராஜன். இவர் இதுக்கு முந்தி எங்க இருந்தான்னு கேட்டீங்கன்னா கரூர் எஸ்பி. அதற்கு முந்தி எங்க இருக்காரு கேட்டீங்கன்னா பொள்ளாச்சி டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி. பொள்ளாச்சியில பாலியல் புகார்ல பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் மீது குற்றம் சாட்டப்பட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு ஆடியோ வீடியோ எல்லாம் இருக்கு. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்கலாம்னு சொல்லுகிற பொழுது இந்த டிசி பாண்டியராஜன் அப்ப ஏடிஎஸ்பி புகார் கொடுத்த அத்தனை பேருடைய முழு தகவலையும் பிரஸ் கொடுத்துட்டார். பிரஸ் கொடுத்த பிறகு மேலும் புகார் கொடுப்பதற்கு வருகிற பெண்களுடைய கூட்டம் குறைந்து போச்சு. அதுக்காகத்தான் அவரை எடப்பாடி ஆட்சியில கரூர் எஸ்பியாக பதவி உயர்வு செய்யப்பட்டார். இப்போ காவல்துறை அதிகாரிகள் தான் முழு குற்றவாளியாக பார்க்கப்பட வேண்டும். எப்படின்னா இந்த ஞானசேகரன் மீது 13 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. பாலியல் வழக்க மகாபலிபுரத்தில் ஒண்ணு இருக்கு. திருட்டு பெரட்டு கஞ்சா விற்பது கள்ளக்கடத்தல் எல்லா வழக்கும் 13 வழக்கு இருக்கு. இப்போ நான் மீண்டும் என்ன சொல்றேன்னா இந்த வழக்குக்கு முன்பு அவன் பல பெண்களை பாலியல் ரீதியாக வல்லுறவு செஞ்சிருக்கான். இது திடீர்னு ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் இதுதான். அப்போ ஞானசேகரன் திமுக அடையாள அட்டை வைத்திருக்கிறார். பல அமைச்சர்கள் கூட நெருக்கமா இருக்காரு. தலைமைக்குள்ள இருக்கக்கூடிய சிலர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வந்துருச்சு. அப்போ காவல்துறை அவரை முழுமையாக விசாரிப்பதற்கு அங்க என்ன தடைனா அரசியல் தடை. இவரை திமுக லேபிளுக்குள்ளேயே கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக கமிஷனர் ஆபீஸ் அலுவலகம் பராமரிக்கிறது. முழுமையாக விசாரிக்கப்படவில்லை. இப்ப எனக்கு இந்த ஞானசேகரனை முழுசா விசாரிச்சா கமிஷன் சொல்லுவார்ல ரவுடிகள் பாணியில் ஹைகோர்ட்டை கண்டிச்சு அதே போல விசாரிச்சா 15-20 வழக்கு போடலாம். ஆனா அவசரம் என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சு வைக்கிற பாக்குறாங்க. வலிக்கு வந்துட்டாரு. கார்ல ஒரே பேக் சீட் ஃபுல்லா அவருக்கு கொடுத்து கால்ல வலிக்கு அவனை ஃபுல்லா கூட்டிட்டு போறாங்க. இந்த வழக்கு
இதுக்கு சிபிஐக்கோ அல்ல ஐபிக்கோ ராவுக்கோ அதெல்லாம் போக முடியாது. காவல்துறை இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு இது போல தொந்தரவு கொடுத்தான். இப்போ 2 தான் வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவர் ரகசியமாக புகார் கொடுக்கலாம், மெயில்ல புகார் கொடுக்கலாம், ரகசியம் பாதுகாக்கப்படும்னா ஞானசேகர் மேலே 15 வழக்கு பதிவாகக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த ஞானசேகர் எப்படி உள்ள போயிட்டு வந்திருப்பானே, இது வந்து பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது வாட்ச்மேனுக்கு அவன் நெருக்கமான நண்பன், வேற ஒண்ணு. அப்ப அதுல அக்யூஸ்ட் வாட்ச்மேனை சேர்ந்தார். கரெக்ட். வாட்ச்மேன 3 வாட்ச்மேன் அவனுக்கு நெருக்கமான நண்பர் சொல்றாங்க. அப்போ அவனே சொல்றான், வாட்ச்மேன் பூரா எனக்கு நெருக்கமான நண்பர்கள், நானே எப்ப வேணா போவேன், எப்ப வேணா வருவேன். இந்த எஃப்ஐஆர் பார்க்கும்போது நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. இப்போ ஆணையர் பேசும்போது, காவல் ஆணையர் பேசும்போது இவர் தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், முடிக்கிற போற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது யூகிக்கப்படாத தகவல்னு வச்சுங்களேன். ஆனா அந்த எஃப்ஐஆர்ல நம்ம படிக்கும் போது இந்த பெண் குறிப்பிட்டது என்ன சொல்லியிருக்கான்னா, பிடித்து வச்சுக்கிட்டு வீடியோ காமிச்சிருவேன்னு சொல்லும் போது திடீர்னு ஒரு போன் வந்ததாகவும், அந்த போன்ல இன்னொருத்தர் நபர்கிட்ட பேசும்போது இல்லப்பா இன்னும் டீல் முடியல, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மிரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த நபரை கண்டுபிடிக்கிறதுக்கோ முன் வர்றதுக்கோ ஏன் தயக்கம் காட்டுறாங்க? இல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க ஞானசேகரன் மீது 15க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யக்கூடிய அனைத்து ஆதாரங்களும் மறைக்கப்பட்டு விட்டது, உடனே மறைக்கப்பட்டு விட்டது. போலீஸே ஏன்னா ஆளுங்கட்சி கெட்ட பேர் வந்துடும், ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும். எப்படியோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு, அதாவது நீங்க திமுக அதிமுக 2 திராவிட மாடல் ஆட்சிகளுமே நீங்க எஃப்ஐஆரை குறைத்து காண்பிப்பது தான் வழக்கம். ஏன்னா கிரைமே நடக்கல, சிஎஸ்ஆரோட பேச்சுவார்த்தை எல்லாம் கட்ட பஞ்சாயத்து தானே. ஒரு இன்ஸ்பெக்டருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஸ்டேஷன்ல வந்து 2 வருஷம் ஆய்வாளராக இருந்துட்டாருன்னா 2 கோடி ரூபாய் வீடு கட்டிடுவார். தமிழ்நாடு முழுக்க சர்வே எடுக்க சொல்லுங்க. விஜிலன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? விஜிலன்ஸும் காசு வாங்குது, விஜிலன்ஸும் காசு வாங்குது. இப்போ வேலையே பயிர எனக்கு தெரிஞ்சு ஓய்வு பெற்ற 2 டிஜிபிக்கள் 2 பேரோட சொத்து மதிப்பு ரியல் எஸ்டேட்ல 20,000 கோடி. எவ்வளவு? 20,000 கோடி. ஒருத்தர் வட இந்திய கமிஷனர், ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டு கமிஷனர், ஒருவர் நகர் கமிஷனர் உள்ளூர், அடுத்த ஒருத்தர் புறநகர் கமிஷனர். 2 பேருடைய சொத்து மதிப்பு, அவருடைய பேரே ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள். அப்போ எத்தனை காவல்துறை ஏசிக்களை, டிசிக்களை, ஜேசிக்களை, இன்ஸ்பெக்டர்களை எப்படி ரியல் எஸ்டேட் பயன்படுத்தியிருப்பாங்க? அப்ப எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? இது அதிமுக தெரியும், திமுக தெரியும். அந்த 2 கமிஷனர்களும் அதிமுக தலைமைக்கு நெருக்கம், திமுக தலைமைக்கு நெருக்கம். அப்போ கமிஷனர் என்பவன் காவல்துறை மக்களை பாதுகாப்பதற்கா இல்ல ரியல் எஸ்டேட் பண்ணி 20,000 கோடி சம்பாதிப்பதற்கா? பல கொலைகள் நடந்திருக்கு ரியல் எஸ்டேட்டுக்காக, பல கொலைகள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாம். அப்போ சாதாரண கோட்டூர் ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருப்பாரு, பல அழுத்தம் வந்திருக்கும், உடனே ரிமாண்ட் பண்ண. அப்போ எப்படி 20 வழக்கு விசாரிக்கப்படும்? ரகசியமா விசாரிச்சால நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துகிற பொழுது 13 வழக்கு அவனுக்கு நிலுவையில் இருக்கு, வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வழக்குல கூட தண்டனை கிடைக்கலையா? ஒரு வழக்குல தண்டனை கிடைச்சால 1 வருஷம் ஆயிருக்கும், 13 வழக்குல தண்டனை கிடைச்சா 13 வருஷம் ஆயிருக்கும். அவன் வெளியே வரக்கு 37, 13, 50 வயசுக்கு அவன் நடக்க முடியாம வெளியே வருவான். அந்த தொலைபேசியில் அந்த பெண் புகார்ல கொடுத்திருக்கிறது, பேசும்போது ஏதோ ப்ரொஃபஸர்கிட்ட தான் பேசின மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து சமூக வலைத்தளங்கள் பல பேர் வந்து கேள்வியா எழுப்புறாங்க. அவன் பேசினது ப்ரொஃபஸர்கிட்ட தான் பேசி இருக்கிறான், இவனுக்கும் அந்த வாட்ச்மேனுக்கு இருக்கிற தொடர்பு மாதிரி பல ப்ரொஃபஸர்கள் இதுல உள்ளாடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ இவனை முழுமையா விசாரிக்கல, நம்ம யூகமா பல விஷயங்களை சொல்ல முடியுது. என்னன்னா, அந்த பெண்ணை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் செய்து யாரோ ஒரு நபருக்கு அவன் பங்கு போடப்பட்டு இருக்கலாம்னு சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் அரசு என்ன பண்ணுது? அவசரம் மூடி மறைக்குது. எல்லா வழக்கும் அப்படித்தாங்க. நீங்க ஸ்டேஷன்ல வழக்கு விசாரித்து நடவடிக்கை எடுத்தா ஹைகோர்ட்டுக்கு எஃப்ஐஆர் போடணும் டைரக்ஷன் வாங்குறதுக்கு பல ஆயிரம் வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வருது. நீங்க உயர் நீதிமன்றத்துடைய நேரங்கள் பூரா எப்படி வீணடிக்கப்படுது? காவல்துறையால் வீணடிக்கப்படுது. ஏன் போட மாட்டான்? எல்லா கிரைமும் தெரியும், நான் போட மாட்டேன். ஏன்
நீங்க எதிரிக்கு ஆதரவா இருக்கும். டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தாலுமே விசாரணை நான் லோக்கல்ல போய் விசாரணை நடத்துறதுல வந்து இது உண்மைக்கு புறம்பா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க காவல்துறை ஆய்வாளர்கள் தான் நீங்க அந்த ஏரியாவுக்கு குட்டி ராஜாக்கள், குட்டி ஆளுங்கட்சியோட தொடர்புல இருப்பாங்க. ஆளுங்கட்சியோட ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், திமுக ரெண்டு பேருமே இந்த காவல்துறை ஆய்வாளர் அமைச்சர் வீட்டுல காவல் பார்ப்பார். ஏன் அமைச்சரால் மட்டும்தான் இவரை மாத்த முடியும், வேற யார் நினைத்தாலும் அவர் மாற்ற முடியாது. அப்போ அவர் ஒரு அறிவிக்கப்படாத ஆளுங்கட்சியா மாறிடுவார். கண்டிப்பா அறிவிக்கப்படாத ஆளுங்கட்சியா மாறிடுவார். எல்லா குற்றங்களும் அங்கே மறைக்கப்படும். ஆளுங்கட்சி ஆட்கள் மீது புகார் கொடுத்தீங்கன்னா உங்களை முட்டி தட்டிடுவார். எதிர்கட்சி தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். ஆளுங்கட்சி எழுதப்படாத விதி. அப்போ ஆளுங்கட்சியும் அந்த காவல் ஆய்வாளர் தான் அந்த பகுதியை ஆட்சி செய்கிறவர்கள். அதுக்கு மேலதான் டிஜிபி ஆபீஸ்க்கு புகார் கொடுத்தாலும், ஹைகோர்ட்டுக்கு நீ புகார் கொடுத்தாலும் பேப்பர் எங்க வரும்? கண்டிப்பா லோக்கல் இன்ஸ்பெக்டர் தான் வரும். அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்ல இந்த இதுக்கு நான் தான் முடிவு பண்ணணும். சூர்யா சொன்ன மாதிரி டிஜிபி எல்லாம் முடிவு பண்ண முடியாது, ஏடிஜிபி எல்லாம் முடிவு பண்ண முடியாது, நான் தான் முடிவு பண்ணணும். மேல இருந்து கேட்டா நீங்க விசாரிச்சுட்டு இருக்க சார், ஏதாவது ஓட்டையை பார்த்து நீங்க அதை கரெக்டா சொல்லுவாங்க. அப்போ பல ஞானசேகரன்கள் உருவாவதே காவல்துறையால் தான். நீங்க 1000 A+ ரவுடிகள், 20,000 ரவுடிகள், யார்கிட்ட அடமொழி கொடுக்கறதே இவங்க தானே. யார்கிட்ட பட்டியல் இருக்கு? காவல்துறை இருக்கு. நீங்க பழைய டிஜிபி ஓய்வு சைலேந்திர பாபு சொல்றாரு, 2500 கஞ்சா விற்பனையாளர்களுடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்கோம். வங்கி கணக்கை முடக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்குன்னா ஏன் ஆளை முடக்க முடியாது? கண்டிப்பா கஞ்சா இருக்கிற வழியை ஏன் முடக்க முடியாது? கண்டிப்பா 2500 வங்கி கிடையாது அப்படின்னா எல்லாருக்கும் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எல்லாருக்கும் ஜிபே ஆயிருக்கு. இதுதான். அப்போ இதன் மூலம் தகவல் எடுத்து தான் 2500 கஞ்சா விற்பனையாளர்களுடைய வங்கி கணக்கை நாங்க பிரீச் பண்ணிட்டோங்கிறாங்க. அப்போ இது வந்து டிஜிபியே கொடுத்த பிரஸ் ரிலீஸ், டிஜிபியே கொடுத்த பிரஸ் ரிலீஸ். அப்போ ஒரு மனிதனுடைய வங்கி கணக்கை நீங்க கண்டுபிடிக்கிறதுனா எவ்வளவு தூரம் நீங்க அவரை பின்தொடர்ந்து இருக்கணும், வங்கிக்கு போயிருக்கணும். அப்போ கஞ்சா வர்ற வழியை உங்களால முடக்க முடியல. அவன் ஐசிசி பேங்க் அக்கௌண்ட் இல்லையா ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறான், அங்கேயே அவன் பேர்ல வைக்க போறான், சொந்தக்காரங்க பேர்ல, பொண்டாட்டி பேர்ல வைக்க போறான், புள்ள பேர்ல வைக்க போறான், மாமன் மச்சான் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அத்தனையுமே ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையா மாறினுடைய விளைவுதான் பல குற்றவாளிகள் முற்று முழுதாக. நீங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா அத்தனை கட்சி இருக்கு, எந்த கட்சியும் நீங்க பாரபட்சமே இல்லை, அனைத்து கட்சியும் அதுல இருக்கு, அனைத்து ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங். இதுல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பல கோடிகள் அதுல புழக்கம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவனுக்கும் 13 கொலை வழக்கு நிலுவையில், 10 வழக்கு கொலை முயற்சி வழக்கு. காவல்துறை சரியாக செயல்பட்டு இருந்தால் ஆம்ஸ்டாங் இல்ல எல்லா வழக்குகளும் நீங்க எங்க அடிமட்டத்திலேயே முடிக்கப்படும். 20,000 A+ ரவுடிகளை 1000 ரவுடிகளை நீங்க பட்டியல் போட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்தமா நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வழக்கு பல ரகசியங்கள் கால் உடைக்கப்படுகிறது, பல ஆதாரங்கள் மாவு கட்டு போடப்படுகிறது. ஆக இந்த வழக்கு நீண்டு போய் குற்றவாளிகளை உருவாகாதபடி செய்ய வேண்டிய காவல்துறை ஆளுங்கட்சியை காப்பாற்றுவதற்காக ஆளுங்கட்சியினுடைய விமர்சனம் எதிர்கட்சிகள் வைக்காத வண்ணம் அவசரமாக முடிக்கப்பட்ட வழக்கு. ஜனநாயகமே அவசரமாக முடிக்கப்பட்டிருக்கு. வணக்கம். நான் எங்க அரங்கத்துக்கு வந்து பல இன்னைக்கு நடந்த இந்த குற்ற சம்பவம் தொடர்பா விரிவா விளக்கியமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.